செம்பருத்தி. அடுத்த 5 நிமிஷத்துல இங்க என்ன நடக்க போதோ? அடியே பார்வதி, சமையல்காரிக்கும் ரகசிய கல்யாணம் நடக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு மேடம். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யார் இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்தது? சொன்னது யாரா இருந்தா என்ன மேடம்? நாங்க தான் நேர்லயே பாக்குறோமே. வந்த தகவல் உண்மைதானே மேடம்? வச்சு தேவையில்லாம ஃபால்ஸ் நியூஸ் போடாதீங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஏற்கனவே அருணோட பார்வதி இருக்க போட்டோவால தான் பிரச்சனையாச்சு. இப்பதான் அந்த பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்க இவ்வளவு ஆதியோட சேர்த்து போட்டோ எடுத்துட்டீங்களா? என்னக்கா இதெல்லாம்? என் மகனுக்கு ரகசிய கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவன் மேரேஜ் கிராண்டா நடக்கும். அப்போ நீங்க எல்லாரும் முறையா வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. மேடம் என் கேமரா மேடம். நோ மேடம் காஸ்ட்லி கேமரா மேடம். நான் சேனலுக்கு பதில் சொல்லணும் மேடம். ப்ளீஸ் மேடம் கொடுங்க மேடம். கேமரா என்ன விலை? 1 லட்சம் ரூபா மேடம். விஜயா. எஸ் மேம்.
2 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு இவங்களுக்கு கொடு. ஓகே மேடம். இவங்க யார் கேமரால இருந்து ஒரு ஃப்ரேம் கூட வெளியில கொஞ்சம் இருமா. அம்மா, தப்பா நினைச்சுக்க கூடாது. தோஷ நிவர்த்தி பண்ணும்போது இப்படி பாதியில எந்திரிச்சு போக கூடாது. அது கிரகங்களை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். கிரகங்களோட கோபத்துக்கு ஆளாக கூடாது. பூஜை முடிய போறது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுமதி கொடுங்க. ப்ளீஸ் அகிலா. அக்கா, அகிலா ப்ளீஸ். சாமி நீங்க ஆரம்பிங்க. அதி வந்தே உட்கார். சர்வம் உமாபதம் பார்வதி, வந்தே உட்காரு. ஜெகத்காரணம். உட்காரு. உட்காரு. வந்தே வர்ணகபூஷணம் மிருகதரம் வந்தே வாசுனாமதி வந்தே சூரிய சசாங்க வகினி நயனம் வந்தே உட்காருமா. வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாஸ்ரீயம் சப்ரதம் வந்தே சிவம் சங்கரம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினையாளும் 2 பேரும் சேர்ந்து புஷ்பத்தை போடுங்கோ. சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகரிதானே நமசிவாய வாழ்க இவை போதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆணவமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பறக்கும் பிஞ்சகந்தன் மெய்கழகு வெல்க புறத்தார்க்கு செய்யுந்தன் கரங்குருவார் உள்மகிழும் போன்கழகம் வெல்க சிறங்குருவார் ஊமிகும் சீரோன் கழல்க ஈசரடி போற்றி எந்தையடி போற்றி தேசரடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிவலன் அடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆறாத விக்னம் அருளும் அடை போற்றி சிவனவன் சிந்தையும் நின்று அதனால் நவகிரகத்துக்கு பூஜை பண்ணணும். நீங்க 2 பேரும் என் கூட வந்து எல்லாம் பூஜை பண்ணிடலாம். சரிங்க. ஜபாபுஷ்ம சங்காசம் காட்டுபய மகாதிகம் நமோனம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம். நீங்க 2 பேரும் நவகிரகத்தை சுத்தி வாங்க. ததிசங்க துஷாராபம் க்ஷீரோத்தாரண சம்பவம் நமாமி சசிம் சோமம் சம்போர் முரபூஷணம் தரணி கர்ப்ப சம்போதம் வித்யுத்தாங்க சமப்பிரபம் குமாரம் சக்திகஸ்தம் ச மங்களம் பிரணமாமியம் பிரியங்க கலிகாட்சாமம் ருபேனா பிரதிபம்புதம் சௌமியம் சௌமிய குணோவேதம் தம்புதம் பிரணமாமியம் தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் கிமகுந்த மிருணாளாபம் தைத்தியானாம் பரமம் குரும். இந்தாங்க வாங்கி. எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னு மனசார வேண்டிட்டு 2 பேரும் புஷ்பத்தை சேருங்க. சரிங்க சாமி. தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தனாரம் பார்கவம் பிரணமாமிகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யவாகிருதம் ஷாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அர்த்தகாயம் மகாவீரம் சந்திராதித்ய விமர்தனம்
சிவ்ஜகா கர்ப்ப சம்பூதம் தம்ராகம் பிரணமாமியம் விலாச புஷ்ப சங்காசம் தாரகாகிரகமஸ்தம் ரௌத்ரம் ரௌத்ராகமகம்போம் தம்கேதும் பிரணமாமியம் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதவே நமோ நமः. ஓம். நவகிரக பூஜை முடிஞ்சது. அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணணும். நீங்க 2 பேரும் கோயில ஒரு சுத்தி வந்துருங்க. வந்த உடனே பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி. சரிங்க சாமி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாரும் அம்பாள் சன்னதிக்கு வந்துருங்க. அகிலா, உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொன்னது மறந்து போச்சா? அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, ஒரு செகண்ட்ல எனக்கு உயிரே போயிடுச்சுமா. அப்பா கீழே என்ன இருந்திருக்குப்பா? கொஞ்சம் பார்த்து போயிருக்க கூடாதாம்மா? ஐயோ, எதுவும் சொல்லாதீங்க. பார்வதி, நீ போ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்க்ய பிரசோதயாத். தானியம் தனம் வசம் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத்புருஷத் சதேந்திரியாயுஷ்யேந்திரியே பிரதிதிஷ்யதி. தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷதிர்கிரஸ்து சகலைஸ்வர்யபிவிருத்திரஸ்து. அகிலா, வா போலாம். அதி, வா போலாம். நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. நல்ல வேளை மீடியாவை நான் ஹேண்டில் பண்ணேன். இல்லன்னா இந்நேரம் நம்ம குடும்பமானம் காத்துல பறந்திருக்கோம். பணம், பேரு, புகழ் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அதையெல்லாம் கட்டி காப்பாத்தணும். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்ச காரியத்தினால கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்து பார்க்கலன்னா தொழிலதிபர் அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யாவுக்கும் டிரைவர் மகள் பார்வதிக்கும் கோவில்ல ரகசிய கல்யாணம்னு பேப்பர் மீடியான்னு நார் அடிச்சிருப்பாங்க. மீடியா அங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அகிலா. அவங்களுக்கு யாரு நியூஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மீடியாக்கெல்லாம் யாரும் நியூஸ் கொடுக்க தேவையில்லை. நம்மள மாதிரி விஐபிஸ் எல்லாம் மீடியாக்கள் எப்பவுமே கண்ணுக்கு தெரியாம நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல தலை குனிஞ்சுதான் நிக்கணும். சாரி அகிலா, விஷயம் இப்படி சீரியஸ் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. குடும்ப
இப்போல்லாம் உன் கூட தான் நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்துட்டே இருந்தா, உன் கூட பேசிகிட்டே இருந்தா எனக்கு ஹாப்பியாக இருக்கு. உன் கண்ணில் ஒரு மேஜிக் இருக்கு. ப்ரோ ப்ரோ வாடா. என்ன ப்ரோ லேப்டாப்ல ஏதோ ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சா வெச்ச கண்ணு வாங்காம இந்த லோகோ டிசைனையே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லடா, அந்த கண்ணை பாரு. அந்த கண்ணுக்குள்ள ஏதோ ஒரு மேக்னெட் பவர் இருக்கு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ உனக்கு? ஒரு ஆர்ட்டை பார்த்து இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுற? இல்லடா, இது வெறும் ஆர்ட் மட்டும் இல்லை, ஹார்ட்டை டச் பண்ணுற ஏதோ ஒன்று அந்த கண்ணில் இருக்கு. ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோகோ டிசைனை பார்க்கும்போது நான் அப்பா அம்மா எல்லாருமே அட்மையர் ஆனோம். பட் அது ஆஃபீஸ் லோகோ டிசைன் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தோம். ஆனால் அது லோகோ டிசைனுங்கிறது மறந்து நீ அந்த கண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ப்ரோ. என்ன மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குதோ? டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் அதை நான் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ப்ரோ ரகு ஒரு பொண்ணோட கண்ணை கற்பனையா வரைஞ்சான், அதை பார்த்து நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றீன்னா உன் மனசுக்குள்ள லவ் வந்துருச்சு ப்ரோ. என்னதான் நான் உனக்கு தம்பியா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உனக்கு குரு. ஓகே? எனக்கு என்னமோ ரகு கற்பனையில் இந்த டிசைனை பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் தோணுது. இன்ஸ்பிரேஷனை யாராவது ஒரு பொண்ணு இருக்கணும்ல. அப்ப நம்ம அதை ரகு கிட்டே கேட்டா போச்சு. கரெக்ட். ப்ரோ நவகிரக பூஜையில ஏதோ பிரச்சனையாச்சாமே, சித்தி சொன்னாங்க. ஆமாண்டா, பாவம் பார்வதி. ஏன் ப்ரோ பார்வதி விஷயத்துல அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? பார்வதி கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும்னு சொல்றாங்க, ஆனா சின்ன விஷயத்த பெருசா எடுத்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அவங்களுக்கு எப்போ பாசத்தை காட்டணும், எதுக்கு கோவப்படணும்னு நல்லாவே தெரியும். சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, குட் நைட். குட் நைட். எவ்ளோ தைரியம் இருந்தா என் மகன் முன்னாடி நீ உட்கார்ந்திருப்ப? உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொன்னது மறந்து போச்சா? இவளை எதுக்காக ஆதியோட உட்கார வச்சீங்க? பார்வதி, என்னக்கா? என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, கிளம்பலாம். எங்க? சரியா போச்சு போ. உன் கல்யாணத்துக்கு தேவையான புடவை நகையெல்லாம் மேடம் என்னை கூட்டிட்டு போய் எடுத்து தர சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா? கடைக்கு போக மேடம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நாம கடைக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க்கா. என்னாச்சு பார்வதி உனக்கு? ஏன் வேண்டான்னு சொல்ற? விரலுக்கேத்த வீக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நாம நடந்துக்கணும். அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக நான் என் தகுதியை மீறி நடந்துக்க கூடாதுக்கா. நேத்து கோவில்ல நடந்ததை நினைச்சு நீ குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் பார்வதி. இல்லக்கா, நான் தெளிவா தான் இருக்கேன். என் லிமிட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ ஷாப்பிங் வரலையா? வரலக்கா. சரி, மேடம் கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிருங்கக்கா. ஆனா நான் வரமாட்டேன்னு சொன்னதா மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. பார்வதி, பெரியய்யா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன். இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். நேற்று கோயில்ல அம்மா அப்படி நடந்துகிட்டது உன் மனசை காயப்படுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தானே இப்ப நீ ஷாப்பிங் போக மாட்டேன்னு சொல்ற. ஐயோ, அப்படிலாம் இல்ல பெரியய்யா. அம்மா எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்.
ஏற்கனவே சின்னையா கூட நான் இருந்த போட்டோவால தான் சின்னையா ஐஸ்வர்யா அம்மா நிச்சயதார்த்தம் நின்னு போய் என்னென்னவோ நடந்து போச்சு. இப்பதான் எல்லாம் சரியா போயிருக்கு. இந்த நேரத்துல நான் உங்க கூட இருக்கிற போட்டோ நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் வந்தா குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? அதனால அம்மா கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல பெரியய்யா. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கணும். அப்ப என் புத்திக்கு எட்டாம போச்சு. ஐயர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சரிசமமா உட்கார்ந்தது தப்புதானே பெரியய்யா? நீ அம்மாவை சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்க. நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? கோயிலில் நடந்த சம்பவத்தை வச்சு நீ வருத்தத்தில் இருப்ப. உன்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சு தான் வந்தேன். நீ விஜயா கிட்ட ஷாப்பிங்க்கு வரலன்னு சொன்னப்போ கூட நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்ப அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க நீ அம்மா சொன்னபடி உன் கல்யாணத்துக்கு தேவையான நகை புடவை இதெல்லாம் வாங்குறதுக்கு நீ ஷாப்பிங் போலனா நீ அம்மா வார்த்தையை மதிக்காத மாதிரி ஆயிடாதா? இது தெரிஞ்ச அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா?